பைபிள் சவாலின் 145வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று யோபு 4 முதல் 6 அத்தியாயங்கள் யோபுவின் துன்பத்தின் நடுவே அவரது நண்பர்களுடன் நடக்கும் உரையாடல்களை ஆரம்பிக்கிறது. எலிபாஸ் துன்பம் பாவத்தின் விளைவு என்று நினைத்து யோபுவை திருத்தப்பட வேண்டுமென கூறுகிறார். ஆனால் யோபு தனது வேதனையின் ஆழத்தையும் மனத்தின் பாரத்தையும் நேர்மையாக வெளிப்படுத்துகிறார். மனித புரிதல் வரம்புடையது மற்றும் வேதனையில் இருப்பவர்களுக்கு குற்றச்சாட்டு அல்ல, இரக்கமே தேவை என்பதை இது நினைவூட்டுகிறது. துன்பத்தின் காரணங்களை நாம் முழுமையாக அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். நேர்மையான ஜெபங்களையும் உணர்வுகளையும் அவரிடம் கொண்டு வரலாம். இன்று இரக்கமும் தேவனுடைய ஞானத்தில் நம்பிக்கையும் கொண்ட இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 145 of the Bible Challenge. Today's reading from Job 4-6 begins the conversations between Job and his friends during his suffering. Eliphaz assumes that suffering must be the result of sin and urges Job to accept correction. But Job responds honestly about the depth of his pain and the heaviness of his situation. These books remind us that human understanding is limited and that people in pain need compassion more than judgment. Sometimes we may not fully understand why suffering happens, but God sees the whole picture. Honest prayers and emotions can still be brought before Him. Let us begin today with a heart full of compassion and trust in God's wisdom. யோபு அதிகாரம் 4. Job chapter 4. வசனம் 1. அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக Verse 1. Then Eliphaz the Temanite answered and said. வசனம் 2. நாங்கள் உம்முடனே பேசத் துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? Verse 2. If we essay to commune with thee, wilt thou be grieved? But who can withhold himself from speaking? வசனம் 3. இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். Verse 3. Behold, thou hast instructed many, and thou hast strengthened the weak hands. வசனம் 4. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். Verse 4. Thy words have upholden him that was falling, and thou hast strengthened the feeble knees. வசனம் 5. இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். Verse 5. But now it is come upon thee, and thou faintest, it toucheth thee, and thou art troubled. வசனம் 6. உம்முடைய தேவபக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ? Verse 6. Is not this thy fear, thy confidence, thy hope, and the uprightness of thy ways? வசனம் 7. குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். Verse 7. Remember, I pray thee, who ever perished, being innocent, or where were the righteous cut off? வசனம் 8. நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். Verse 8. Even as I have seen, they that plow iniquity, and sow wickedness, reap the same. வசனம் 9. தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள். Verse 9. By the blast of God they perish, and by the breath of his nostrils are they consumed. வசனம் 10. சிங்கத்தின் கெர்ச்சிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும், பாலசிங்கங்களின் பற்களும் தகர்ந்து போகும். Verse 10. The roaring of the lion, and the voice of the fierce lion, and the teeth of the young lions are broken. வசனம் 11. கிழச்சிங்கம் இரையில்லாமையால் மாண்டு போகும், பாலசிங்கங்கள் சிதறுண்டு போகும். Verse 11.
The old lion perisheth for lack of prey, and the stout lion's whelps are scattered abroad. வசனம் 12. இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் இரகசியமாய் அறிவிக்கப்பட்டது. அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. Verse 12. Now a thing was secretly brought to me, and mine ear received a little thereof. வசனம் 13. மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் இராத்தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும்போது. Verse 13. In thoughts from the visions of the night, when deep sleep falleth on men. வசனம் 14. திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது, என் எலும்புகளெல்லாம் நடுங்கினது. Verse 14. Fear came upon me, and trembling, which made all my bones to shake. வசனம் 15. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது, என் உடலின் மயிர் சிலிர்த்தது. Verse 15. Then a spirit passed before my face, the hair of my flesh stood up. வசனம் 16. அது ஒரு உருப்போல என் கண்களுக்கு முன் நின்றது, ஆனாலும் அதின் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை. அமைதலுண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது. Verse 16. It stood still, but I could not discern the form thereof. An image was before mine eyes. There was silence, and I heard a voice saying. வசனம் 17. மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாயிருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாயிருப்பானோ? Verse 17. Shall mortal man be more just than God? Shall a man be more pure than his maker? வசனம் 18. கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியீனத்தை சுமத்துகிறாரே. Verse 18. Behold, he put no trust in his servants, and his angels he charged with folly. வசனம் 19. புழுதியில் அஸ்திபாரம் போட்டு, மண் வீடுகளில் வாசம் பண்ணி, பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? Verse 19. How much less in them that dwell in houses of clay, whose foundation is in the dust, which are crushed before the moth. வசனம் 20. காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவருமில்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள். Verse 20. They are destroyed from morning to evening. They perish forever without any regarding it. வசனம் 21. அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடுமல்லவோ, ஞானமடையாமல் சாகிறார்களே என்று சொன்னான். Verse 21. Doth not their excellency, which is in them, go away? They die, even without wisdom. யோபு அதிகாரம் 5. Job chapter 5. வசனம் 1. இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? Verse 1. Call now, if there be any that will answer thee. And to which of the saints wilt thou turn? வசனம் 2. கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தியில்லாதவனை அதம் பண்ணும். Verse 2. For wrath killeth the foolish man, and envy slayeth the silly one. வசனம் 3. நிர்மூடன் ஒருவன் வேரூன்றுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். Verse 3. I have seen the foolish taking root, but suddenly I cursed his habitation. வசனம் 4. அவன் பிள்ளைகள் இரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பாரில்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். Verse 4. His children are far from safety, and they are crushed in the gate. Neither is there any to deliver them. வசனம் 5. வசித்தவன் அவன் விளைச்சலை முட்செடிகளுக்குள்ளுமிருந்து பறித்துத் தின்றான், பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கினான். Verse 5. Whose harvest the hungry eateth up, and taketh it even out of the thorns, and the robber swalloweth up their substance. வசனம் 6. தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதுமில்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதுமில்லை.
Verse 6. Although affliction cometh not forth of the dust, neither doth trouble spring out of the ground. வசனம் 7. அக்கினிப்புரிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். Verse 7. Yet man is born unto trouble, as the sparks fly upward. வசனம் 8. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். Verse 8. I would seek unto God, and unto God would I commit my cause. வசனம் 9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Verse 9. Which doeth great things and unsearchable, marvelous things without number. வசனம் 10. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார். Verse 10. Who giveth rain upon the earth, and sendeth waters upon the fields. வசனம் 11. அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். Verse 11. To set up on high those that be low, that those which mourn may be exalted to safety. வசனம் 12. தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். Verse 12. He disappointeth the devices of the crafty, so that their hands cannot perform their enterprise. வசனம் 13. அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். Verse 13. He taketh the wise in their own craftiness, and the counsel of the froward is carried headlong. வசனம் 14. அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவித் திரிகிறார்கள். Verse 14. They meet with darkness in the daytime, and grope in the noonday as in the night. வசனம் 15. ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயிலிருக்கிற பட்டயத்துக்கும் பெலவானின் கைக்கும் விலக்கி இரட்சிக்கிறார். Verse 15. But he saveth the poor from the sword, from their mouth, and from the hand of the mighty. வசனம் 16. அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். Verse 16. So the poor hath hope, and iniquity stoppeth her mouth. வசனம் 17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வவல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். Verse 17. Behold, happy is the man whom God correcteth. Therefore despise not thou the chastening of the Almighty. வசனம் 18. அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. Verse 18. For he maketh so, and bindeth up, he woundeth, and his hands make whole. வசனம் 19. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்கலாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. Verse 19. He shall deliver thee in 6 troubles, yea, in 7 there shall no evil touch thee. வசனம் 20. பஞ்சகாலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். Verse 20. In famine he shall redeem thee from death, and in war from the power of the sword. வசனம் 21. நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமலிருப்பீர். Verse 21. Thou shalt be hid from the scourge of the tongue, neither shalt thou be afraid of destruction when it cometh. வசனம் 22. பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர், காட்டுமிருகங்களுக்கும் பயப்படாமலிருப்பீர். Verse 22. At destruction and famine thou shalt laugh, neither shalt thou be afraid of the beasts of the earth. வசனம் 23. வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும், வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாயிருக்கும். Verse 23. For thou shalt be in league with the stones of the field, and the beasts of the field shall be at peace with thee.
வசனம் 24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடிருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணமாட்டீர். Verse 24. And thou shalt know that thy tabernacle shall be in peace, and thou shalt visit thy habitation, and shalt not sin. வசனம் 25. உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். Verse 25. Thou shalt know also that thy seed shall be great, and thine offspring as the grass of the earth. வசனம் 26. தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர்வயதிலே கல்லறையில் சேருவீர். Verse 26. Thou shalt come to thy grave in a full age, like as a shock of corn cometh in his season. வசனம் 27. இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான், காரியம் இப்படி இருக்கிறது, இதை நீர் கேட்டு உமக்கு நன்மையுண்டாக அறிந்து கொள்ளும் என்றான். Verse 27. Lo, thus we have searched it, so it is, hear it, and know thou it for thy good. யோபு அதிகாரம் 6. Job chapter 6. வசனம் 1. யோபு பிரதியுத்தரமாக. Verse 1. But Job answered and said. வசனம் 2. என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். Verse 2. Oh, that my grief were truly weighed, and my calamity laid in the balances together. வசனம் 3. அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. Verse 3. For now it would be heavier than the sand of the sea, therefore my words are swallowed up. வசனம் 4. சர்வவல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணியணியாய் நிற்கிறது. Verse 4. For the arrows of the Almighty are within me, the poison whereof drinketh up my spirit. The terrors of God do set themselves in array against me. வசனம் 5. புல்லிருக்கிற இடத்திலே காட்டுக்கழுதை கத்துமோ, தனக்கு தீவனமிருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? Verse 5. Doth the wild ass bray when he hath grass, or loweth the ox over his fodder? வசனம் 6. ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ, முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ? Verse 6. Can that which is unsavory be eaten without salt? Or is there any taste in the white of an egg? வசனம் 7. உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது, அவைகள் அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது. Verse 7. The things that my soul refused to touch are as my sorrowful meat. வசனம் 8. ஆ, என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து. Verse 8. Oh, that I might have my request, and that God would grant me the thing that I long for. வசனம் 9. தேவன் என்னை நொறுக்கச் சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். Verse 9. Even that it would please God to destroy me, that he would let loose his hand, and cut me off. வசனம் 10. அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே, அப்பொழுது என்னை தப்பவிடாத நோவிலே மறத்திருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை, அவர் என்னை தப்பவிடாராக. Verse 10. Then should I yet have comfort? Yea, I would harden myself in sorrow. Let him not spare, for I have not concealed the words of the Holy One. வசனம் 11. நான் காத்து கொண்டிருக்க என் பெலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? Verse 11. What is my strength, that I should hope, and what is mine end, that I should prolong my life? வசனம் 12. என் பெலன் கற்களின் பெலனோ,
என் மாம்சம் வெண்கலமோ? Verse 12. Is my strength the strength of stones? Or is my flesh of brass? வசனம் 13. எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லையல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே. Verse 13. Is not my help in me? And is wisdom driven quite from me? வசனம் 14. உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும், அவனோ சர்வவல்லவருக்கு பயப்படாதே போகிறான். Verse 14. To him that is afflicted pity should be showed from his friend, but he forsaketh the fear of the Almighty. வசனம் 15. என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தைப் போல கடந்து போகிறார்கள். Verse 15. My brethren have dealt deceitfully as a brook, and as the stream of brooks they pass away. வசனம் 16. அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்கலாகி. Verse 16. Which are blackish by reason of the ice, and wherein the snow is hid. வசனம் 17. உஷ்ணங்கண்டவுடனே உருக்கி வற்றி அனல்பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன. Verse 17. What time they wax warm, they vanish. When it is hot, they are consumed out of their place. வசனம் 18. அவைகளுடைய வழிகளின் போக்குகள் இங்குமங்கும் பிரியும், அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றும் இல்லாமற் போகும். Verse 18. The paths of their way are turned aside, they go to nothing and perish. வசனம் 19. தேமாவின் பயணக்காரர் தேடி சேபாவின் பயணக்கூட்டங்கள் அவைகள் மேல் நம்பிக்கை வைத்து. Verse 19. The troops of Timor looked, the companies of Sheba waited for them. வசனம் 20. தாங்கள் இப்படி நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கள், அவ்விடமட்டும் வந்து கலங்கி போகிறார்கள். Verse 20. They were confounded because they had hoped, they came thither and were ashamed. வசனம் 21. அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள், என் ஆபத்தைக் கண்டு பயப்படுகிறீர்கள். Verse 21. For now ye are nothing, ye see my casting down and are afraid. வசனம் 22. எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும் உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும். Verse 22. Did I say, bring unto me, or give a reward for me of your substance? வசனம் 23. அல்லது சத்துருவின் கைக்கு என்னை தப்புவியுங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டுவிடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ? Verse 23. Or deliver me from the enemy's hand, or redeem me from the hand of the mighty. வசனம் 24. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். Verse 24. Teach me, and I will hold my tongue, and cause me to understand wherein I have erred. வசனம் 25. செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? Verse 25. How forcible are right words, but what doth your arguing reprove? வசனம் 26. கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டுவிடுகிறீர்களோ? Verse 26. Do ye imagine to reprove words, and the speeches of one that is desperate, which are as wind? வசனம் 27. இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுகுழியை வெட்டுகிறீர்கள். Verse 27. Ye overwhelm the fatherless, and ye dig a pit for your friend. வசனம் 28. இப்போதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு பிரத்தியட்சமாய் விளங்கும். Verse 28. Now therefore be content, look upon me, for it is evident unto you if I lie. வசனம் 29.
நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாதிருக்கும். திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும். Verse 29. Return, I pray you, let it not be iniquity. Yea, return again, my righteousness is in it. வசனம் 30. என் நாவிலே அக்கிரமம் உண்டோ? என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ? Verse 30. Is there iniquity in my tongue? Cannot my taste discern perverse things? பைபிள் சவாலின் 145வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று குறிப்பாக ஒருவர் வேதனையில் இருக்கும் போது வார்த்தைகளுக்கு பெரிய சக்தி உள்ளது என்பதை கற்றோம். விரைவான தீர்ப்பை விட இரக்கமும் புரிதலும் தேவனுடைய இதயத்தை பிரதிபலிக்கின்றன. யோபுவின் நேர்மையும் நமது வேதனையை தேவனிடம் திறந்த மனதுடன் கொண்டு வரலாம் என்பதை நினைவூட்டுகிறது. கடினமான நேரங்களில் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி ஆதரிப்பவர்களாக இருப்போம். வாழ்க்கை பாரமாக இருந்தாலும் தேவன் விசுவாசமானவர். ஒவ்வொரு நாளும் அன்பை காட்டவும் அவரை மேலும் நம்பவும் ஒரு வாய்ப்பு. இன்று போராடிக் கொண்டிருக்கும் ஒருவரை நீங்கள் எப்படி உற்சாகப்படுத்தப் போகிறீர்கள்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 145 of our Bible challenge is complete. Today we learned that words have great power, especially when someone is hurting. Compassion and understanding reflect God's heart more than quick judgment. Job's honesty also reminds us that God invites us to bring our pain before Him openly. Let us be people who encourage and support others during difficult times. God remains faithful even when life feels heavy. Each day is an opportunity to show kindness and trust Him more deeply. How can you encourage someone who is struggling today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.